அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீன ராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாகவும் கார்த்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிடம் 2ஆம் பாதம் வரை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, நிதானமே உங்கள் ட்ரேட்மார்க். அதுதான் உங்களுக்கு மூலதனம். அந்த நிதானம் உங்களுக்கு பல வழிகளில் வெற்றியை தேடித்தரும். அதுவே வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரும். உங்கள் ஆட்சி நாயகன் சுக்கிரன். எனவே நீங்கள் யாரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் பேசுவீர்கள். இந்த தன்மையால் நீங்கள் பிறரை எளிதில் கவர்வீர்கள். சுக்கிரன் ஆட்சி நாயகன் என்பதால் நீங்கள் கலா ரசிகனாக இருப்பீர்கள். சுக்கிரன் பலமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சினிமா மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆண் என்றால் மனைவியையும், பெண் என்றால் கணவரையும் வசியப்படுத்தி விடுவார்கள். எனவே இவர்களது தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார். இதனால் நீங்கள் அறிவார்ந்த செயலில் ஈடுபடுவீர்கள். எதையும் சிந்தித்து தீர்மான முடிவுக்கு வருவீர்கள். அதே நேரம் உங்களை யாரும் அவ்வளவு எளிதில் எடை போட்டுவிட முடியாது. இவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைப்பார்கள். ஆனால் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்தில் இருக்கின்றார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இனி உங்கள் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் மறையும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். அதே நேரம் சனி பகவானுக்கு 10ஆம் இடம் என்பது ஓஹோவென நன்மையை தருவார் என்று சொல்ல முடியாது. கடந்த கால இன்னலை அவர் வெகுவாக குறைப்பார். சிலர் சிற்சில அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். சிலரால் நீங்கள் பொல்லாப்புக்கு ஆளாகலாம். எனவே வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் தொழிலில் நீங்கள் அக்கறை காட்டினால் அதுவே உங்களுக்கு பலம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கவும். அவர்களால் மறைமுக பின்னடைவுகள் கூட வரலாம். மேலும் சனி பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்ப்பார். இந்த பார்வைகளுக்கும் பலன் உண்டு. அந்த வகையில் 3ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும், 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சிம்மத்திலும், 10ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்திலும் விழுகின்றது. இந்த பார்வையால் உங்களுக்கு அவ்வளவு சிறப்புகளை தருவார் என்று சொல்ல முடியாது. மேலே சொன்னதெல்லாம் சனி பகவான் தரும் எச்சரிக்கை. உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகம் என்பதால் அவரின் கடுமை உங்களை ஒன்றும் செய்யாது. மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேஷ ராசியில் இருக்கின்றார். இது சுமாரான நிலை. இங்கு அவரால் பொருள் விரயம் ஏற்படும். பல்வேறு தொல்லைகள் உருவாகும். மனதில் வருத்தம் உருவாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். இதனால் நீங்கள் மனம் ஒடிந்து போய்விட வேண்டாம். குரு பகவான் கெடுபலனை செய்யும் போது அது உங்களுக்கு இறுதியில் நன்மையிலேயே முடியும். ஆசிரியர் மாணவனை கண்டிப்பது போன்றே குரு பகவானின் தண்டனை அமையும். மாணவனை ஆசிரியர் கண்டிப்பது
நன்மைக்கு. குரு பகவான் 1/5/2024 அன்று பயிற்சியடைந்து உங்கள் ராசிக்கு மாறுகிறார். மேலும் தற்போது ராகு பகவான் 11ஆம் இடமான மீனராசியில் இருக்கின்றார். இங்கு அவரால் பொன் பொருள் கிடைக்கும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார்கள். ராகு வருகின்ற 26/4/2025 அன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்திற்கு செல்வது சிறப்பான இடம் இல்லை. அவரால் சிலர் பொல்லாப்பை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் வகையில் இடையூறுகள் வரலாம். அவர் பொருள் இழப்பையும் சிறு சிறு உடல் உபாதைகளையும் கொடுப்பார். மேலும் கேது பகவான் தற்போது 5ஆம் இடமான கன்னிராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான இடமில்லை. இந்த இடத்தில் அவர் அரசு வகையில் சில பிரச்சனைகளை தருவார். மேலும் திருட்டு பயமும் ஏற்படலாம். உடல்நல பாதிப்பையும் பிள்ளைகளால் பிரச்சனைகளையும் தருவார். இந்த முக்கிய கிரகங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது முக்கிய கிரகங்கள் எதுவுமே சாதகமான நிலையில் இல்லை. அதற்காக கவலை கொள்ள வேண்டாம். காரணம், ராகு சிறப்பாக அமைந்துள்ளது. அதன் மூலம் துணிச்சல் பிறக்கும், பணவரவு இருக்கும், தேவையான பொருள்களை வாங்கலாம். பகைவர்களின் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனையை அவ்வப்போது கேட்பது நல்லது. மதிப்பு மரியாதை சீராகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே பொறுமையும் விட்டு கொடுக்கும் தன்மையும் தேவை. உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். அரசு வகையில் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்காது. யாரிடமும் கவனமுடன் பழக வேண்டும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்திற்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். சமூக நல சேவகர்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது. விவசாயம் புதிய சொத்து முயற்சியின் பேரில் வாங்கலாம். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். வேலைபளு குறையும். மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வரலாம். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவீர்கள். பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் உன்னதமாக இருக்கும். மருத்துவர்கள் கூடுதலாக பலன்களை காணலாம். அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு தனம் மனம் நிறைவாக இருக்கும். கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகம் பிறக்கும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். குருவின் பார்வையால் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். சகோதரிகளால் மேன்மை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில் மன மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவி கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். உஷ்ணம், தோல் தொடர்பான நோய் முதலியன பூரண குணம் அடையும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வாழ்வில் தடையை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு முல்லை மலர் மாலை அணிவித்து வணங்குங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.